வணக்கம் மக்களே. நேற்று தேனியில் ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வரும்பொழுது இந்த இடம் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ பசுமையாக இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து அப்படியே கிராஸ் பண்ணுறதுக்கு மனசே வரல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பசுமை தான். நல்ல வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, நல்ல நெற்பயிர் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர பசுமையாக இருந்துச்சு. அவ்வளோ அழகு. காற்றும் பயங்கரமாக அடிச்சிச்சு. இந்த இடத்துல இருந்து எப்படிடா போகிறதுன்னு இருந்துச்சு. அவ்வளோ அழகு. தான் இங்கே ஸ்டே பண்ணால் கூட பண்ணியிருந்திருப்பேன் போல். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, நம்ம சுற்றில வளர்க்க ஒரு ஹரிபரியான வாழ்க்கைக்கு மத்தியில் இப்படி ஒரு வாழ்க்கை, நடுவில் ஒரு வீடு, சுற்றி தென்னந்தோப்பு, மாந்தோப்பு இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வேற லெவலில். வணக்கம் மக்களே. நேற்று தேனியில் ஒரு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வரும்பொழுது இந்த இடம் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ பசுமையாக இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து அப்படியே கிராஸ் பண்ணுறதுக்கு மனசே வரல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பசுமை தான். நல்ல வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, நல்ல நெற்பயிர் அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கர பசுமையாக இருந்துச்சு. அவ்வளோ அழகு. காற்றும் பயங்கரமாக அடிச்சிச்சு. இந்த இடத்துல இருந்து எப்படிடா போகிறதுன்னு இருந்துச்சு. அவ்வளோ அழகு. தான் இங்கே ஸ்டே பண்ணால் கூட பண்ணியிருந்திருப்பேன் போல். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, நம்ம சுற்றில வளர்க்க ஒரு ஹரிபரியான வாழ்க்கைக்கு மத்தியில் இப்படி ஒரு வாழ்க்கை, நடுவில் ஒரு வீடு, சுற்றி தென்னந்தோப்பு, மாந்தோப்பு இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? வேற லெவலில்.